அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோல நாம அஜ்மீர்ல இருக்கிற ஷெரீஃப் தர்காவ பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அஜ்மீர்ல அடங்கி இருக்கிறவங்க ख्वाजा மொயினுddin சிஷ்டி அவங்கள பத்தி தான் பார்க்க போறோம். அவங்க யாருன்னு பார்த்தோம்னா, அவங்க ஒரு சூஃபி செயிண்ட். பெர்ஷியாலேருந்து இங்க வந்து அடங்கியிருக்காங்க. அஜ்மீர் வந்து சென்டர் ஆஃப் ராஜஸ்தான்ல இருக்கு. சொல்லப் போனோம்னா, ஹார்ட் ஆஃப் ராஜஸ்தான் கூட இத சொல்லுவாங்க. நான் தங்கியிருந்த இடம் வந்து சௌக்கி பஜார். ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு 5 மினிட்ஸ் வாக் தான் இந்த இடம். அஜ்மீர்ல ரொம்ப சீப்பஸ்ட் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் என்னன்றத பார்த்தோம்னா, இந்த ரிக்ஷா தான். நீங்க போகக்கூடிய மத்த இடங்கள் மேக்ஸிமம் ஒரு ரூ. 40 இல்ல ரூ. 50 பெர் பெர்சனுக்கு நீங்க கட்டிட்டு இதில டிராவல் பண்ணலாம். இந்த நகரம் அமைஞ்சிருக்கிறது பார்த்தோம்னா, ஆரவல்லி மவுண்டன்ஸ் வந்து இத சரவுண்ட் பண்ணி இருக்கு. இது ஒரு முனிசிபாலிட்டி. அது மட்டும் இல்லாம, இது பெயர் காரணம் என்னன்றத பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இத அஜய் மெருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது இன்வின்சிபிள் ஹில். காலப்போக்குல அந்த பெயர் மாறி அஜய் மெருன்றது இப்போ அஜ்மீர் ஆயிருக்கு. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது அந்த மார்க்கெட் ஏரியா. அஜ்மீர்ல ரொம்ப பிரபலமான மற்றும் ரொம்ப அதிகமா பார்வையிடக்கூடியவங்க, வரக்கூடியவங்க எல்லாருமே எங்கன்னு பார்த்தோம்னா, இந்த அஜ்மீர் ஷெரீஃப் தர்காவுக்கு தான். பெர்ஷியாவை சேர்ந்த ஒரு சூஃபி துறவியான ख्वाजा மொயினுddin சிஷ்டி இங்க நினைவு கூறப்படுறாங்க. அவங்களோட மத சார்பற்ற போதனைகளுக்கு இணங்க, அதன் கதவுகள் அனைத்து மதங்கள் மற்றும் மதத்தினருக்கும் திறந்திருக்கும். இங்க தர்கா ஷெரீஃப்க்கு வர்றவங்க பல வாயில்கள் வழியா உள்ள வரலாம். நான் இப்போ போறது பாதை எதுன்றத பார்த்தோம்னா, 5ஆம் நம்பர் வாசல். அது வழியா நான் உள்ள போறேன். உள்ள என்னென்ன இருக்கு, ஏதுன்னு இருக்கிறத நம்ம போய் இப்போ பார்க்கலாம் வாங்க. இங்க அடங்கி இருக்கிற ख्वाजा மொயினுddin சிஷ்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வம்சாவளியில வர்றவங்கன்றது நம்பப்படுது. அது மட்டும் இல்லாம, அவங்க உலக பயணத்தின் போது ஒரு நாள் ஒரு கனவுல வந்து இந்தியாவுக்கு வருகை தருமாறும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூறியிருக்காங்க. அவங்க அப்போதுதான் லாகூர் வழியாக இந்த இந்தியா இப்போ தற்போதுள்ள அஜ்மீருக்கு வந்தடைஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிபி 1192ல இருந்து கிபி 1236 வரைக்கும் அவங்க கடைசி காலம் வரைக்கும் அத தனது இல்லமாக இங்க அமைச்சிருக்காங்க. இவங்களோட நினைவா தான் முகலாய மன்னர் ஹுமாயூன் வந்து இந்த தர்காவ கட்டியிருக்காங்க. இங்க தர்காக்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் ரவுலாக்குள்ள போறது எப்படின்றத பார்த்தோம்னா, மிக பிரம்மாண்டமான வெள்ளி கதவுகளின் வழியா நீங்க உள்ள போ முடியும். பேரரசர் அக்பர் இருந்தார்ல, அக்பர் வந்து அவரோட ஆட்சி காலத்துல ஒவ்வொரு ஆண்டும் புனித யாத்திரை மேற்கொண்டார். இங்க இந்த தர்காவ வந்து பார்க்கறதுக்கு. அக்பர் மட்டும் இல்லாம ஷாஜஹானும் அந்த வளாகத்திற்குள், அதாவது அந்த தர்காக்குள்ள பல பள்ளிவாசல்கள் நீங்க போனா பார்க்கலாம். பல பள்ளிவாசல்கள கட்டியிருக்காங்க. உள்ள நீங்க போனதுக்கு அப்புறம் ஒண்ணு மட்டும் நீங்க கண்டிப்பா அத உணர முடியுங்க. இங்க இருக்கிற அந்த இனிப்பு வகைகள், அந்த பூக்களின் நறுமணம், அது மட்டும் இல்லாம தூபக்குச்சிகள், அந்த ஊதுபத்தி எல்லாம் சொல்றோம்ல, அந்த ஃப்ரேக்ரன்ஸ், அந்த ஸ்மெல்லு இதெல்லாம் மனசுக்குள்ள போம்போது, மனமும் ஒரு ரொம்ப அமைதியா, ரொம்ப சாந்தமா ஆகிருது. ரொம்ப அருமையா ஒரு ஜியாரத் பண்ண முடியுது இந்த இடத்துல. ஜியாரத் பண்ண முடியாதவங்க, ஜியாரத்துக்கு நேர்ல முடியாதவங்க, இப்ப நீங்க ஜியாரத் பண்ணிக்கலாம். கேமரா உள்ள அலவுட் இல்ல. அதனால நீங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரம் வெளிய இருந்து தான் உங்களால வீடியோ எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்க முடியும். இல்ல ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க WhatsAppோ இல்ல வீடியோ கால் ஏதாவது பண்ணி அவங்களுக்கு ஜியாரத்துக்கு நீங்க காட்ட முடியும். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ, இல்ல வீடியோ எடுக்கிறதுக்கோ ரவுலாக்குள்ள ஸ்ட்ரிக்ட்லி அலோவ் பண்ணவே மாட்டாங்க. அங்க செக்யூரிட்டி இருக்காங்க. மீறி நீங்க அத மீறி செஞ்சீங்கன்னா, கண்டிப்பா உங்க ஃபோனோ இல்ல வீடியோ கேமராவ கன்ஃபிஸ்கேட் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம்னா, அதாவது பிரசன்ட் டே இந்த ரவுலாக்கு, இந்த தர்கா ஷெரீஃப பார்க்கறதுக்காக, இவங்கள ஜியாரத் பண்றதுக்காக, இந்தியாலருந்து அத்தன பேரும் இங்க வந்துட்டுருக்காங்க. மதம்ன்றத குறிப்பிட்டு நம்ம சொல்லவே முடியாது. உள்ள நம்ம போனதுக்கு அப்புறமே நம்ம பார்க்கலாம். எல்லா மதத்தினரும் இங்க வந்து ஜியாரத் பண்ணிட்டுருக்காங்க. இவங்கள்ட்ட துவா செஞ்சு ஆசி பெற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க பார்க்கும்போதே தெரியும், எவ்ளோ அழகா நீட்டா இந்த தர்காவ மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. ஸ்பிக் அண்ட் ஸ்பேனா அவ்ளோ கிளீனா இருக்கு. எல்லா பக்கமும் உங்களுக்கு ஏர் கூலர்ஸும் வச்சிருக்காங்க. இந்த டெம்பரேச்சர் அஜ்மீர்ல டெம்பரேச்சர் ஹையா இருக்குன்றனால வர பில்கிரிம்ஸ்க்கு எந்த விதத்திலும் பாதிப்பு இருக்கக்கூடாதுன்ட்டு அந்த அளவுக்கு நல்லா பண்ணி வச்சிருக்காங்க. 2019ல ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் இந்த தர்கா ஷெரீஃப வந்து ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்வச் பாரத் அபியான் அந்த ஸ்கீம்ல வந்து சானிடேஷன் அண்ட் ஹைஜீன் வந்து பிரிஃபரன்ஸ் குடுத்து இத வந்து ரெடி பண்ணியிருக்காங்க.
இங்க ரவுலா ஷெரீஃப்க்கு மேல பார்த்தோம்னா, ஒரு பெரிய பளிங்குனால செய்யப்பட்ட ஒரு மினாரா இருக்கு. அது எப்ப கட்டப்பட்டதுன்னு பார்த்தோம்னா, 1532. அத யார் கட்டியிருக்காங்கன்றத பார்த்தோம்னா, ராம்பூரோட நவாப் ஹைதர் அலி கான். இந்த தகவல நீங்க எங்க பார்க்கலான்றத பார்த்தோம்னா, தர்காவோட வடக்கு சுவர்ல வந்து பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த தர்காக்குள்ள வர்றதுக்கு வழிகள், வாசல்கள் எத்தனன்றத பார்த்தோம்னா, மொத்தம் 8 நுழைவாயில்கள் இருக்கு. நாம வரும்போதே பார்த்திருப்பீங்க. நம்ம கேட் நம்பர் 5 வழியா உள்ள வந்தோம். இங்க தர்கா ஷெரீஃப்ல ஒரு பெரிய சில்வர் சாண்டிலியர் இருக்கு. அது யார் டொனேட் பண்ணாங்கன்றது பார்த்தோம்னா, கோல்டன் டெம்பிள்ல இருந்து வந்திருக்கு. இங்க இருக்கிற அக்பரி மாஸ்க் பார்த்தோம்னா, ரெட் சாண்ட்ஸ்டோன் அதால கட்டப்பட்டிருக்கு. அதே போல ஷாஜஹானால கட்டப்பட்ட ஜாமி மஸ்ஜித் ஒண்ணு இருக்கு. அது பார்த்தோம்னா, ஃபுல்லா ஒயிட் மார்பிளா கட்டப்பட்டிருக்கு. குவாஜா மொயினுதீன் சிஸ்டி அவங்கள தவிர அவங்க குடும்ப உறுப்பினர்கள் 8 பேரும் இங்க அடங்கியிருக்காங்க. அதில் முக்கியமாக சொல்லக்கூடியதுன்றத பார்த்தோன்னா, மொயினுதீன் சிஷ்டி அவங்களோட மகள் பிபி ஹஃபிஸா ஜமால் அவங்க மட்டும் இல்லாமல் நிசாம் சிக்கா ஹுமாயூனோட உயிரை காப்பாற்றி நீர் கொடுத்து உயிரை காப்பாற்றியவங்களோட அடக்கஸ்தலமும் இங்கே இருக்குது. ஆஹா தி நூறுன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய இடம் இருக்குது. இங்கே பொதுவாக நடக்கக்கூடிய விசேஷங்களும் கவ்வாலியும் இந்த இடத்துல நடக்கும். பழங்காலத்தில் வந்து வரக்கூடிய விருந்தாளிகள் அதாவது கெஸ்ட் எல்லாத்தையுமே வரவேற்கிறதுக்காக இங்க நிசாமி கேட் ஒண்ணு இருக்கு. அது பக்கத்துல நக்கர் கானான்ற ஒரு இடத்துல தான் இந்த மாரி பெரிய, பெரிய இசை வாத்தியங்கள்லாம் வச்சு வரவேற்றிருக்காங்க. நீங்க பார்க்கக்கூடிய இடமும் இந்த காம்ப்ளெக்ஸ்ல தான் இருக்கு. லங்கர் கானான்னு சொல்லுவாங்க. இல்ல மஹ்ஃபில் கானா. இது வந்து ஒரு அசெம்பிளி ஹால் ஃபார் கவ்வாலி. இந்த உருஸ் நடக்கிற நேரத்துல வந்து ரொம்ப விசேஷமா இந்த இடத்துல நடக்கும். வின்டர்ல வந்து 5 ஏஎம் டூ 9 பிஎம், சம்மர்ல 4 ஏஎம் டூ 10 பிஎம் இங்க தொறந்திருக்கும். கித்மத் பார்த்தோம்னா காலையில 5லேருந்து 6 மணி வரைக்குமும், மதியம் 3லேருந்து 4 மணி வரைக்குமும். இப்போ நீங்க பார்க்கக்கூடிய அந்த லங்கார் யார் குடுத்துருக்காங்கன்றத பார்த்தோன்னா, இந்த தர்காக்கு அக்பரும், ஜஹாங்கீரும் குடுத்துருக்காங்க. இன்னைக்கு நாளைக்கு வரைக்கும் பல ஆயிரம் மக்களுக்காக இந்த லங்கார் யூஸ் பண்றாங்க சமைக்கிறதுக்கு. இந்த லங்கார்ல சமைக்கக்கூடிய ஒரு உணவு என்னன்றத பார்த்தோன்னா, ரொம்ப ஃபேமஸானது. தேக் கி கானான்னு சொல்லுவாங்க. நீங்க சாப்பிட்டுருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா சாப்பிட்டவங்க நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அது எதுல பண்றோம்னா, சோறு, நெய் நெறைய விட்டு, முந்திரி, திராட்சைகள் மற்றும் பாதாம் அந்த மாரி ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சேர்த்து பண்ணுவாங்க. ரொம்ப அருமையா, ரொம்ப டேஸ்ட்டாவே இருக்கும். வரக்கூடிய காட்சிகள்ல நீங்களே பார்க்கலாம். இந்த ஒரு பெரிய லங்கார்ல அவங்க நேர்த்திக்கடன், அவங்க நேர்ந்துக்கிட்டது, அவங்க வேண்டிக்கிட்டது எல்லாமே நிறைவேறினதுக்கப்புறம், அவங்க என்ன குடுக்கணும்னு நெனச்சாங்களோ, அத வந்து அவங்க ஆஃபர் பண்றாங்க. நெறைய பேர் அரிசியா குடுக்குறாங்க. நெறைய பேர் பணமா செலுத்துறாங்க. நெறைய பேர் சாப்பாடா வந்து குடுக்குறாங்க. உணவுப் பொருட்களா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், அவங்க எல்லாமே பார்த்தோன்னா, இந்த லங்கார்ல தான் போடுறாங்க. அது கலெக்டிவா எடுத்து அவங்க சமைக்கிறதுக்கோ, தானம் பண்றதுக்கோ அத யூஸ் பண்ணிடுறாங்க. இங்க சமைக்கக்கூடிய உணவு பார்த்தோம்னா, ரொம்ப பிரசித்தி பெற்றது. முக்கியமா சொல்ல போனோம்னா, இந்த தர்கா ஷெரீஃப்ல நடக்கக்கூடிய கந்தூரி ஃபெஸ்டிவல், அதாவது உர்ஸு சொல்லுவோம்ல, அந்த ஃபெஸ்டிவல் நடக்கக்கூடிய நேரத்தில வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. தினம் தினம் இங்க பொதுவா பார்த்தோம்னா, மகரிப்க்கு அப்புறம் துவா இ ரோஷ்னின்னு ஒண்ணு நடக்கும். அந்த துவாக்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம், இஷா நமாஸ் வருது இல்லையா? நைட் பிரேயர்ஸ். அந்த நைட் பிரேயர்ஸ் முடிச்சதுக்கப்புறம், இந்த கவ்வாலிஸ் எல்லாம் நடக்கும். இந்த தர்கால இருக்கிற வளாகத்தில. கடைசியில இந்த கவ்வாலிகள் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா, 3 காதிம்கள் வந்து மயில் இறகால இந்த தர்காவோட ரவுலாவ வந்து கிளீன் பண்ணுவாங்க. அதன் பிறகு ரவுலா கதவ மூடுனதுக்கு அப்புறம் தான், இந்த கவ்வாலி வந்து கர்கான்றத ஒண்ணு வாசிப்பாங்க. இந்த கர்கா என்னன்றத பார்த்தோம்னா, இது வந்து ஒரு மியூசிக்கல் வெர்ஸ். சான்ஸ்கிரிட், பிரிட்ஜ் அண்ட் பெர்ஷியன் கலந்தது. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரவுலாவ வந்து பூட்டிருவாங்க. அடுத்த நாள் காலையில ஃபஜருக்கு தான் தொறப்பாங்க. இந்திய கலாச்சாரத்துல இஸ்லாத்தின் தாக்கம் இங்க தர்காவுல இந்த இடத்துல இருந்து தான் தொடங்கியதா சொல்றாங்க. முக்கியமா இந்த சூஃபி இசை, தான்சனோட இசையும் அது முக்கியமானதுன்னு சொல்றாங்க. இங்க அடங்கி இருக்கிற நாயகத்தின் காலத்துல இருந்தே பார்த்தோம்னா, இங்க பயன்படுத்தக்கூடிய அந்த சந்தனம் இருக்கு இல்லையா? இந்த சந்தனக்கட்டை மற்றும் அந்த ஊதுபத்தி, வாசன திரவியங்கள், அத்தர் எல்லாமே பார்த்தோம்னா,
இங்கே ஒரு பிராமண குடும்பத்திலேருந்து தான் இதை வாங்குறதாகவும் பாரம்பரியமாக வந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா கலாச்சாரம் ஹிந்து, முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் எல்லாமே ஒன்றா இருக்குன்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்னன்றதை பார்த்தோம்னா, இந்த வளாகத்தில் அதாவது இந்த காம்ப்ளெக்ஸ் உள்ளேயே சீக்கியர்களால் போற்றப்படக்கூடிய ஒரு ஆலயமும் இருக்குது. மொய்னுதீன் சிஷ்டி இங்கே இருக்கிறவங்களோட உருசை அதாவது அந்த இறந்த நாளை துக்கம் அனுசரிக்கிறதுலே ஏன் கொண்டாடுறீங்க, அங்கே மட்டும் இல்லை நிறைய தர்காக்களில் கேட்குறாங்க. ஆனால் அதில் முக்கியமான விஷயம் என்னன்றதை பார்த்தோன்னா, ஒரு சீடர் தன்னுடைய படைப்பாளருடன் இணைஞ்ச நாள் என்னன்றதை பார்த்தோன்னா இந்த நாளாக தான் இருக்குது. அந்த படைப்பாளன் அல்லாஹ் ஒருவனே, அதனால இதை கொண்டாடுறோம். இந்த உருஸ் நடக்கும்போது பார்த்தோன்னா, புலந்த் தர்வாசாவில் கொடி ஏற்றுறதுன்னு தெரிஞ்சாலே இந்த உருசு தொடங்கிட்டதா, இந்த திருவிழா தொடங்கிட்டதா குறிக்கிறது. அதே போல் இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா உருசு நடக்கக்கூடியது இந்த சந்திரன், அதாவது நம்ம பிறையை பார்த்தவுடன் தொடங்குது. அதுக்கப்புறம் அசரி நமாஸ். ஒவ்வொரு இரவும் வளாகத்தின் மஹ்ஃபில் கானாவில் ஒரு மஹ்ஃபில் இசாமா நடைபெறுது. இதில் சிறப்பு என்னன்னா, இதில் பெண்கள் பங்கேற்கிறதுக்கு அனுமதிக்கப்படுறாங்க. இந்த காலகட்டத்தில் தான் இந்த யாத்திரிகள், அதாவது நம்ம இந்த தர்காவுக்கு ஜியாரத் பண்ண வராங்கல்ல, எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை இந்த தர்காக்குள்ளே ஜியாரத் செய்கிறாங்க. பிஷ்டின் தர்வாசா அப்படி சொல்லக்கூடிய வெள்ளியிலான ஒரு வால் இங்கே பன்னீரால் இங்கே வரக்கூடிய யாத்திரிகரால் கழுவப்படுது. இந்த உருசு நடக்கக்கூடிய நேரத்தில் புஷ்கர்லேருந்து இங்கே மலர்கள் கொடுக்கப்படுதா நம்பப்படுது. அஜ்மீரோட மக்கள் தொகை ஒரு 5 லட்சம் பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த உருசு நடக்கக்கூடிய நேரத்தில் இங்கே வரக்கூடிய பக்தர்கள், அதாவது இந்த ஜியாரத் பண்ணக்கூடியவங்க வர்றவங்க பார்த்தோன்னா அவங்களே ஒரு 5 லட்சம் பேர் இருப்பாங்களாம். அவ்வளோ விசேஷமாக நடக்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்வுக்காக கிட்டத்தட்ட 2700 பஸ்கள் மேலே, அதாவது இந்த பேருந்து யாத்ரீகர்கள் இந்த ஊருக்கு வர்றதுக்காக அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஒரு ஸ்பெஷல் இனிஷியேட்டிவாக இந்தியன் ரயில்வேஸ் கரீப் நவாஸ் என்ற ட்ரெயினும் இங்கே அரேஞ்ச் பண்ணுறாங்க. விஷ்ரம் ஸ்தலம்னு ஒரு இடம் இருக்குது, கயாத் லொக்காலிட்டி அஜ்மீரில். ஏன்னா இங்கே இருக்கிற ஹோட்டல் ரூம்ஸ் எல்லாமே பார்த்தோம்னா இந்த நேரத்தில் புக் ஆகிடும். தங்க முடியாதவங்க, இடம் கிடைக்காதவங்க பார்த்தோம்னா இந்த இடத்துல போய் தங்குறாங்க. இங்கே இருக்கிறவங்களோட அருமை தெரிஞ்சு நிறைய பேர் தன்னுடைய மரியாதையை செலுத்துறதுக்காக இங்கே போர்வை போத்துறாங்க. அது பிரபலமானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பராக் ஒபாமா உட்பட, அரவிந்த் கெஜ்ரிவால், ராகுல் காந்தி, ஆப்கான் பிரசிடென்ட் அஷ்ரஃப் கனி, நரேந்திர மோடி உட்பட பலர் இங்கே போர்வை போத்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்றதை மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.